இயேசு 38 வருடங்களாக முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவரை தம்முடைய வல்லமையான வார்த்தையால் குணப்படுத்திய அதிசயம். ஒரு நாள் இயேசு எருசலேமில் உள்ள பெதஸ்தா குளம் என்ற இடத்திற்குச் சென்றார். எருசலேமில் உள்ள பெதஸ்தா குளத்தில் பல நோயாளிகள் படுத்திருந்தனர். அவர்களிடம் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு தேவதை வந்து தண்ணீர் கலக்குவாள். முதலில் உள்ளே குளத்தில் இறங்குவோர் குணமாவார்கள் என்று நம்பினர். அங்கு அவர்கள் மத்தியில் 38 வருடங்களாக முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். 38 வருடங்களாக நடக்க முடியாமல் இருந்தான். இயேசு அவனைக் கண்டு மனதுருகி, நீ குணமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். அந்த மனிதன் குளத்தில் இறங்குவதற்கு யாரும் இல்லை என்று இயேசுவிடம் சொன்னான். பின்னர் இயேசு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனிதன் குணமடைந்து தன் படுக்கையை தூக்கிக் கொண்டு நடந்தான். யாராலும் குணப்படுத்த முடியாத 38 வருட வேதனையை இயேசு ஒரு வார்த்தையால் ஒரு நொடியில் சுகப்படுத்தினார். இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசுவால் முடியாதது எதுவுமில்லை. இயேசுவால் மட்டுமே குணப்படுத்தவும் வாழ்க்கையை மாற்றவும் முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் சாத்தியமற்ற காரியங்களை இயேசு மாற்றுவார். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார்.